கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அது மட்டுமின்றி வேள்விகள் வளர்க்கப்பட்டு யானை கட்டப்பட்டிருந்த அறை முழுவதும் புனித நீர் தெளிக்கப்பட்டு வெளியே அழைத்து வரப்பட்டது தெய்வானை யானை. கடந்த 12 நாட்களுக்கு பின் தெய்வானை யானை எப்போது கட்டி வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு பின்புறம் உள்ள இயற்கை சூழ்ந்த பகுதியில் மணல் நிரப்பி அந்த இடத்தில் யானையை கட்டி வைத்துள்ளனர். அங்கு தெய்வானைக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. 10 நாட்களுக்கும் மேலாக கூண்டில் மட்டும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த தெய்வானை முதல் முறையாக வெளியே வந்து இயற்கையை ரசித்தது. அப்போது தெய்வானை தனது தும்பிக்கையை வலது மற்றும் இடதுபுறமாக சுழற்றி தலையை ஆட்டியவாறு நின்றது. தெய்வானை தும்பிக்கையை சுழற்றும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கடந்த 18ஆம் தேதி அரங்கேறிய துயர சம்பவத்தை யானை மறக்க வேண்டும் என்பதற்காக யானை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அறையில் வர்ணம் பூசும் பணிகள் நடந்து வருகின்றன.